எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் பயம் என்பது இப்படி நடந்துவிட்டால், நம்பிக்கை என்பது அப்படி நடந்தாலும் கூட. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை நம்ம பார்க்கலாம். 2 பேர் அவங்க ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணணும். அந்த பிரிட்ஜு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிரிட்ஜ். அதாவது ரொம்ப உயரத்தில் அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறச்ச அந்த 2 பேரில் ஒருத்தன் தனக்கு தானே சொல்லிக்கிறான், இந்த பிரிட்ஜ் ஹோல்டு பண்ணும், எத்தனையோ பேர் இதில் நடந்து போயிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒன்றும் ஆகாது, அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு தன்னைத்தானே தேத்திக்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அவனுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த பிரிட்ஜு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் இங்கேருந்து விழுந்து செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, இது வெயிட்டை தாங்குமா, நம்ம ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கடவுள் நம்மளை காப்பாற்றுவாரா, இப்படி அவங்க 2 பேர்த்துக்குள்ள வெவ்வேறு மாதிரி எண்ணங்கள் ஓடுது. இது ஒன்று பயம், இன்னொன்று நம்பிக்கை. இது 2 ரெண்டுமே ஒரு எண்ணத்தினாலோ இல்லை மனதிலோ தோன்ற ஒரு விஷயம். ஸோ ஃபியர் அண்ட் ஃபேத், தே ஸ்டெம் ஃப்ரம் த பர்சன். ஸோ ஒரு பயமாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இது நமக்குள்ளே இருந்து தான் உருவாது. அதனால் முதல்ல இந்த பயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்பிக்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா எது நல்லதுங்கிற முடிவை நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம பயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பயம் இருக்கு இல்லையா, இது ஒரு ரெஸ்பான்ஸு, ஒரு சிச்சுவேஷன்னால் நம்ம எடுக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ். அது பயம். அது ஒரு இன்சிடெண்ட்டுனால இருக்கலாம், இல்லை ஒரு பர்சனால் இருக்கலாம், ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்னால இருக்கலாம். அதில் இது ஒரு ரெஸ்பான்ஸ். இது வெறும் ரெஸ்பான்ஸ் இல்லை, இது ஒரு இமோஷ்னல் ரெஸ்பான்ஸ். நம்ம அது நம்மளுடைய பர்சீவ்ட் நோஷனாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் நமக்கு வரக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை பற்றி நம்ம நினைக்கலாம், இல்லை ஒரு இமேஜின்டு சிச்சுவேஷனாக வேணாலும் இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அதனை பற்றின ஒரு தெளிவு, ஒரு அறிவு. நமக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் வரக்கூடிய பயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கோவிட் டயத்தில் பார்த்தோம், கோவிடை பற்றி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ நமக்கு என்னாச்சு, இந்த சிம்டம் வந்ததுன்னா இது கோவிட்னால இருக்குமோ, இல்லை இது நமக்கு அப்போ நமக்கு கோவிட் இருக்கான ஒரு பயம் இருக்குது பாருங்கள். அது வரலாம், வராமல் போகலாம், ஆனால் நமக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருந்தது இல்லையா. அது இட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் லிட்டில் பிட் ஆஃப் நாலேஜ். அடுத்தது அனுபவம். நம்ம அனுபவத்தினால கூட நமக்கு இந்த பயம் வரலாம். அதாவது நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம், வாட் ஆல் வி ஹவ் என்டியூர்டு, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்போம். திருப்பி நமக்கு அந்த கஷ்டகாலம் வந்துடக்கூடாது, அது வந்துருமோ, இல்லை நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவோமோங்கிறது இருக்குது இல்லையா, அதுவும் ஒரு மாதிரி பயம்தான். தட் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே நமக்கு நடந்திருக்கிற விஷயங்கள்னால. அடுத்தது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அது சோஷியலாக இருக்கலாம், அதாவது நம்ம ஃபேமிலியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நம்மக்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால் நம்ம இவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு அவங்க ஆசைப்படலாம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனால் வரக்கூடிய பயம்.
நம்ம வந்து எங்கே அவங்கள வந்து விட்டு கொடுத்துருவோமோ, நம்ம அந்த லெவலுக்கு நம்ம ரைஸ் ஆகாமல் ஆகிடுவோமோங்கிற ஒரு பயம். இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்டேஷன் கூட. நம்ம வந்து இந்த உயரத்தை தொடணும், இந்த விஷயங்களை இவ்வளோ நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்டேஷன். அதனால கூட ஒரு பயம் ஒன்று செட் ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் கோர்வையாக கொண்டு வரது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புது வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் பழசு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு புது ஜாப் எடுத்திருக்கோம். இந்த ஜாபில் வாட் இஃப் ஐ டோன்ட் லைக் த ஜாப்? எவ்வளோ கொஷின்ஸ் இதுக்குள்ளே வரும் பாருங்கள். வாட் இஃப் ஐ கெட் டெர்மினேட்டட் அப்ரப்ட்லி? வாட் இஃப் அங்கே இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்காமல் போச்சுன்னா? வாட் இஃப் அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா? இதெல்லாம் இமேஜின்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ். இது உடனே நடக்கிறது கிடையாது. ஸோ இட் இஸ் அன் இமேஜின்ட் சிச்சுவேஷன். இப்போ நான் அடுத்தது சொன்னேன்ல, சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுனால வர பயம். அப்போது அப்படி நம்ம புதுசாக வேலைக்கு போகிறோங்கிறச்ச நம்ம நிறைய அதை பற்றின ரிவ்யூஸ், அந்த கம்பெனியை பற்றி ரிவ்யூஸ்லாம் படிப்போம். மற்றவங்களோட அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கக்கிட்ட அதெல்லாம் பேசி நம்ம கலெக்ட் பண்ணுற நாலேஜ். அவங்க ஒரு மிக்ஸ்டு இது கொடுத்துருவாங்க. சில பேர் என்ன ரொம்ப நல்ல கம்பெனிம்பாங்க, சில பேர் வந்து மோசமான கம்பெனிம்பாங்க. அதனால் வர்ற ஒரு பயம். அடுத்தது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொன்னேன் இல்லையா, நமக்கு பழைய ஜாபில் வந்து நமக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். அதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனியும் அப்படி இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். இல்லை நம்ம இந்த கம்பெனியில் சக்சீட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டேஷன். நீ வந்து இவ்வளோ பெரிய எம்என்சி கம்பெனியில் சேர்ந்துருக்க, அப்படின்னா நீ வந்து இந்த லெவல் நீ அச்சீவ் பண்ணுவேன்னு நம்ம ஃபேமிலி நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இன்னொன்று நமக்கு நம்ம வச்சுக்கிற ஒரு கோட்பாடுன்னு வச்சுக்கலாமே, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம இந்த கம்பெனியில் சேர்ந்து நம்ம வைஸ் பிரசிடெண்ட் ஆகணும், நம்ம சிஇஓ ஆகணும், நம்ம பெரிய பெரிய பொசிஷனுக்கு வரணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இது எல்லாமே இந்த பயத்தில் கொண்டு போய் விடும். அதனால் பயங்கிறது வெறுமை ஒரு விஷயத்தை பார்த்து நமக்கு வர பயம் இல்லை. இந்த பயம்ங்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்ததுனாலையும் வரலாம், எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயும் வரலாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னாலேயும் வரலாம். அடுத்தது வந்து இந்த ஃபேத். இந்த ஃபேத்துங்கிறது இட் இஸ் டு பிலீவ் வாட் யூ டு நாட் சி. எதை நம்மளால் பார்க்க முடியலையோ அது மேலே நம்ம வைக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி வந்து இந்த நம்பிக்கைகள் வந்து இன்டெலெக்சுவலாக இருக்கலாம், மாரலாக இருக்கலாம், ஏஸ்தட்டிக்காக இருக்கலாம், ரிலிஜியஸாக இருக்கலாம். டசன்ட் மீன் ஃபேத்துன்னு சொன்னோன்னா வெறுமை அது ரிலிஜியஸ் கொனோட்டேஷன் மட்டும் நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேயும் நமக்கு வந்து ஃபேத்துங்கிறது வரும். இப்போ ஆனால் இது எல்லாத்தையும் குரூப் பண்ணி இந்த ஃபேத்துங்கிறது வந்து 3 நிலைக்கு நம்ம வந்து கொண்டு போகலாம். அதாவது முதல் நிலையில் இருக்கிறவங்களுக்கு வெறும் சிம்பிள் பிலீஃப் இருக்கும், நம்பிக்கை. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, ஒரு நாலேஜும் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போவாங்க, சத்சங் அட்டென்ட் பண்ணுவாங்க, பஜன் சொல்லுவாங்க. இது சிம்பிள் பிலீஃப். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு கன்விக்ஷன். அதாவது அதை வந்து ஒரு நிறைய புரிதலோட தெரிஞ்சின்ற ஒரு விஷயம், நிறைய புத்தகங்கள் படித்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு அதனால் நமக்கு வரக்கூடிய ஒரு கன்விக்ஷன். ஸோ சிம்பிள் பிலீஃப்லேருந்து நம்ம வந்து ஒரு இன்ஃபார்ம்டு கன்விக்ஷனுக்கு மாறுவோம். அடுத்தது 3வது நிலை.
அது ஒரு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம். நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். இதை ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த 3 ஸ்டேஜையும் காட்டுறதுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை அம்மா அப்பாவோட டெய்லி கோயிலுக்கு போகுது. அப்போது அந்த கோயிலுக்கு போனால் நம்ம இங்கே உமாச்சி இருக்குது, அந்த உமாச்சி நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் பிலீஃப் சிஸ்டம் அந்த குழந்தைக்குள்ள பேரண்ட்ஸால் விதைக்கப்படுது. இதே குழந்தை ஒரு அடலசன்ட் ஏஜோ ஒரு யங்ஸ்டராக மாறினா அந்த குழந்தை இந்த நம்பிக்கை சிஸ்டமோட இல்லாமல் இது புரிதலுங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு போகும். அப்போ நிறைய புக்ஸ் படிக்கும், நிறையா விஷயங்களை பெரியவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கும். அப்படி வரச்ச இட் பிகம்ஸ் அண்ட் இன்ஃபார்ம்டு கன்விக்ஷன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் சிஸ்டம் வரும். அதுக்கப்புறம் 3வது நிலை, when it becomes a young adult, ஒரு மிடில் ஏஜ் வரச்ச இந்த 30s to 40s இருக்கிறச்ச பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு கடவுள் அனுகிரகம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறுற போது அந்த குழந்தை சிம்பிள் பிலீஃப் சிஸ்டம்லேருந்து இட் goes to the 3rd stage, which is personal experience. அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கைங்கிறது வாட் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபியர்லேருந்து அது மாறுற நிலை என்ன, ஒரு ஃபேத், ஈவன் இஃப் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாடி, மைண்ட், ஈகோ இது 3க்கும் வரக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றம் இக்னரன்ஸ்லேருந்து நாலேஜாக மாறுறச்ச இந்த நாள் மட்டுமில்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி.